بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவில் 213 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 214வது வசனம் பார்க்கணும். 214 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அம் ஹசிபுத்தும். இதில் என்னென்னு கேட்டால், இப்போ சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால கடுமையான துன்பங்களுக்கு உள்ளானார்கள். இது நம்ம வரலாறில் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அப்போ கடுமையான துன்பத்திற்கு உள்ளானவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்ன இவ்வளவு சிரமப்படணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மன விரக்தி ஏற்படும் இல்லையா? அந்த விரக்திக்கு ஒரு ஆறுதலாக எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், சொர்க்கத்துக்கு போகிறதுன்னா லேசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடியும் பல சமுதாயம் வந்திருக்கிறாங்க. அவங்க எக்கச்சக்கமான துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த மாதிரியான ஒரு துன்பத்தை நீங்கள் அடையாமல் நீங்கள் அவ்வளோ லேசாக சொர்க்கத்துக்கு போட நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது கஷ்டத்தை தான் அனுபவிச்சு ஆகணும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயமும் அதே மாதிரி தான் கஷ்டத்தை அனுபவித்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நடுநடுங்கி போயிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ்வுடைய உதவி இறுதியில் வந்தது. அது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அடிக்கிறான், உதைக்கிறான், நாடு கடத்துகிறான், ஊரை விட்ட விரட்டுறான், கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுறான் என்று பலவிதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்தாலும் அந்த துன்பங்கள் உங்களுக்கு மட்டும் வந்தது கிடையாது. உங்களுக்கு முன்னர் உள்ள சமுதாயமும் இதே மாதிரி தான். அதாவது அசத்தியவாதிகள்கிட்ட சத்தியத்தை சொல்லும்போது இதே மாதிரியான ரிசல்ட்டு தான் அவங்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி கொஞ்சம் உங்களுக்கும் ஏற்படாமல் அவ்வளோ லேசாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? ஆனாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அவசரப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல். சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் யாருக்கு உள்ளதுன்னு கேட்டால், இப்போ நீங்கள் அது இதிலேருந்து விளங்கிக்கிறக்கூடாது, நம்ம அப்படிலாம் துன்பப்படலையே, நம்ம இன்றைக்கி துன்பப்பட்டுக்கிட்டா இருக்கோம், முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் துன்பப்படுறோமா? இல்லை. அந்த துன்பம், நாடு கடத்தப்படுறது, கொள்வது, சொத்துக்கள்லாம் பறித்து கொள்வது, அந்த மாதிரியான துன்பங்களை நம்ம அனுபவிக்கலை. அப்போ நமக்கெல்லாம் சொர்க்கம் இல்லை அப்படின்னு விளங்கிக்கிறக்கூடாது. வேறு எப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது துன்பத்தை சந்திக்க, அந்த மாதிரி காலத்தில் இருந்தால் நம்மளும் அனுபவிச்சிருப்போம். அதாவது இஸ்லாம்ல என்னென்று இல்லாத ஒரு காலம், எல்லாம் கல் மண் கழுத குதிரையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு சொல்லனாத துன்பம் வரும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திச்சிங்க என்று சொன்னால், அப்போ வரக்கூடிய துன்பத்தை நீங்கள் சகித்து கொள்ளணும். அந்த துன்பங்கள் உங்களை சொர்க்கத்திற்குள்ள கொண்டு சேர்க்கறதுக்குரிய ஒரு வழி, ஒரு காரணம் என்று விளங்கிக்கிறணும்னு புரிஞ்சுக்கிறணும். இப்போ அர்த்தத்துக்கு வருவோம். அம் ஹசிபுத்தும், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, ஹசிப என்றால் நினைக்கிறது, மனசில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களான்னு அர்த்தம். ஹசிப என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஹசிப என்றால் 1 2 3 நம்பர் என்றும்ல, அதுக்கு பேரும் ஹசிப தான். அதாவது எண்ணிக்கையை என்றும்ல, அதுக்கு பேரும் ஹிசாப், அதுக்கு பேரும் ஹசிப தான். மனசில் ஒன்றை நினைக்கிறோம்ல, தமிழில் அது கூட அதுவும் எண்ணு தான் வருது, எண்ணுவது தான் வருது. அப்போ எண்ணுதல் என்பதை என்னென்றால் 1 2 3 எண்ணுதலுக்கு எண்ணுதல்ங்கிற பயன்படுத்துவோம். மனசில் ஒன்றை பற்றி நினைக்குவோம்ல, அதுக்கு கூட எண்ணுதல்னு பயன்படுத்து. தமிழ்லையும் ஒரே மாதிரி தான் 2 சொல்லும் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அரபிலையும் ஹிசாபுன்னா கணக்கு, வானியல், 1 2 3 என்று எண்ணுதல், எண்ணி பார்த்தல் அப்படிங்கிற அர்த்தம் என்ன இருக்குது? விசாரணை செய்தல். கேள்வி கணக்கு கேட்போம்ல, ஒருத்தன் ₹1000 கொடுத்து
செலவழிச்சிட்டு கணக்கு விட்றான்னா என்ன செய்வோம், அந்த கேள்வி கணக்கு கேட்போம். இதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, மீதி காசு எங்கே அப்படின்னு கேட்போம்ல, அது கூட ஹிசாப் தான். அது போக மனசில் ஒன்றை நினைக்கிறோம்ல, இப்படி செஞ்சால் நம்ம அப்படி செய்யலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், இப்படி செஞ்சால் நல்லா சம்பாதிக்கலாம், இந்த தொழில் பண்ணால் பணக்காரனாக போகலாம், அரபு நாட்டுக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு மனசில் நினைக்கிறோம்ல, அந்த மனதில் நினைக்கிறதுக்கு பேரும் ஹசிபா தான். இந்த இடத்துல வந்து 1 2 என்றதை பற்றி பேசலை, மனசில் வந்து நினைக்கிறத பற்றி பேசுகிறது. ஹசிபுத்தும், நீங்கள் எண்ணுகிறீர்களா, நினைக்கிறீங்களா, ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவதை நீங்கள் நுழையணும்னு நினைக்கிறீங்களா. ததுகுலு வந்ததுனால ததுகுலூன்னு வரும், வந்ததுனால வந்து நூன் போயிடும், மஸ்தர் ஆக்கிரும். அப்போ துஹூலல் ஜன்னான்னு ஆயிரும். ததுகுலுல் ஜன்னான்னு என்ன அர்த்தம், துஹூலக்குமுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம், நம்ம கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு நல்லா கேட்குறான். ஹசிபுத்தும், சஹாபாக்கள் இப்படி நினச்சாங்க. சஹாபாக்கள், அந்த ஆரம்பகால சஹாபாக்கள் அவங்களுக்கு வர்ற கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, நினச்சாங்களா, அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹசிபுத்தும், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. லம்மா ஏத்திக்கும், உங்களிடத்தில் வராத நிலையில். லம்மாங்கிறது லம்மான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். லம் என்பது நஃபியுடைய ஒரு சொல்லு, லம்மா என்பதும் நஃபியுடைய சொல்லு தான். ரெண்டுக்கும் மத்திய சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. லம் யாக்குல்னா சாப்பிடவில்லை, லம்மா யாக்குல்னா இதுவரை சாப்பிடல, அது சாப்பிடலாம் நெருங்கிட்டால் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ லம்மாவில் வந்து இதுவரைன்னு அதில் சேர்ந்துக்கிறோம். லம்மாண்டாலும் இல்லைன்னு தான் அர்த்தம், லம்முண்டாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். லம் எஃப்அல் செய்யவில்லை, லம்மா எஃப்அல் இதுவரை செய்யவில்லை. அதாவது செஞ்சிருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்தில் அவன் செய்யாமல் இருந்தால் லம்மா போடுவாங்க. ஜென்ரலாக இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் லம் போட்டுருவாங்க. அப்போ லம்மா ஏத்திக்கும் என்றால் இதுவரைன்னு சேர்த்துக்கிறேன், அதில் லம்மாவுக்குள்ளே அந்த அர்த்தம் அடங்கி இருக்கிறது. லம்மா ஏத்திக்கும், உங்களிடத்தில் இதுவரை வராத நிலையில், வா வந்து ஹாலிய ஹால், லம்மா ஏத்திக்கும் இதுவரைக்கும் உங்களிடத்தில் வராத நிலையில் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா. ஹசிபுத்தும் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. வலம்மா ஏத்திக்கும், உங்களிடத்தில் வராத நிலையில், இதுவரை வராத நிலையில். மசலுள்ளதீன ஹலவ், ஹலா என்றால் வந்து சென்று போனால், சென்று விட்டான்னு அர்த்தம், செத்துட்டான்னு அர்த்தம். ஹலான்னு அர்த்தம் ஒரு மருத்துவம். ஹலா செய்துன்னா செய்து மூத்தா போயிட்டான், அதான் ஹலான்னு சொன்னால் காலம் கடந்த, காலம் சென்றன்னு நம்ம சொல்கிறோம்ல, தான் ஹலான்னா காலம் சென்று விட்டேங்கிறோம்ல, அது இறந்து விட்டான்னு, அதுக்கு தான் ஹலாம்பாங்க. சென்ற காலத்துக்கும் கூட ஹலான்னு சொல்லான்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லதீன ஹலவு என்றால் சென்று விட்டவர்கள், மின் கபலிக்கும்னா உங்களுக்கு முன்னால். மொத்தமாக கோர்த்து அர்த்தம் பிறகு செஞ்சுக்கிறோம், தனித்தனி வார்த்தைக்கு பார்த்துக்கிறோங்க. இப்போ அல்லதீன ஹலவ் சென்று விட்டவர்கள், மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் சென்று விட்டவர்கள். மசல்ண்டா என்னென்னு கேட்டால், மசல் என்றால் உதாரணம்னு அர்த்தம் இருக்கிறது, பண்புண்டு அர்த்தம் இருக்கிறது, தன்மைன்ற அர்த்தம் இருக்கிறது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா தன்மையை தான் கொடுக்கணும். மசலுள்ளதீன ஹலோ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அவர்களுக்கு, அவர்களை போன்ற தன்மை, அந்த தன்மை போன்று உங்களுக்கு வராமல் நீங்கள் வந்து சொர்க்கஞ்செல்லாம் நினைத்துக்கிட்டு இருக்கிறீர்களா. ஹசிபுத்தும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. வலம்மா ஏத்திக்கும், உங்களிடத்தில் இதுவரை வராத நிலையில். என்ன வரல, மசலுள்ளதீன ஹலவ் சென்று விட்டார்களே அவர்களுக்கு வந்தது போன்று தன்மை வரவில்லை. அது வராமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா. அப்போ அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்கள் படாமல் இப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க. உங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி சமுதாயத்தை அனுப்பியிருக்கிறோம், அவங்களும் இதே மாதிரி எதிரிகளால் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பட்ட மாதிரியான ஒரு வேதனையை நீங்கள் படாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க, எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ மஸ்ஸத்துஹும்
என்ன ஏற்பட்டுச்சுன்னா மஸ்ஸத்துஹும் அவர்களுக்கு மஸ்ஸண்டா தொடுறது. மஸ்ஸண்டா என்னது, ஒரு கையை கொண்டு ஒரு பொருளை தொடுறோம்ல, அதுக்கு பேர் மஸ்ஸன்ற அகராதி அர்த்தம். இந்த இடத்துல தொடுறதுன்னா தொடுறது தீண்டியதுன்னா ஏற்பட்டதுன்னு வச்சுக்கணும். மஸ்ஸத்துஹும் அவர்களை தீண்டியது, அல் பஸாவு வறுமை தீண்டியது, வல் அர்ராவு கஷ்டங்கள் தீண்டியது. அவங்களுக்கு வறுமை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. அது முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி கஷ்டம் வராமல், இப்போ நீங்களும் அப்படி தானே சரிங்க, சாப்பாடில் ஒன்றும் இல்லை, இலதலையை சாப்பிட்டுட்ருக்குறோம், ஒரு பெருச்சம்பளத்தை சாப்பிட்டுட்ருக்குறோம், ஒன்றுக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறோமேன்னு நினைக்கிறீங்கல்ல, இதே மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க. ஹசிபத்தும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா ததுகுல் ஜன்னா சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா ஏத்திக்கும் இதுவரை வராத உங்களிடத்தில் வராத நிலையில், மசலுள்ளதீன ஹலவ் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்களுக்கு வந்தது போன்று உங்களுக்கு வராத நிலையில் சொர்க்கம் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிறது எல்லாம் அடுத்து சொல்கிறான். மஸ்ஸத்துஹும் அவர்களை தீண்டியது, உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயத்தை தீண்டியது, அல் பஸாவு வறுமையும், அல் லர்ராவு கஷ்டங்களும் அவங்கள தீண்டியது. கடும் வறுமைக்கு அவங்களும் உள்ளானாங்க, கடுமையான சிரமத்திற்கு உள்ளான. சிரமங்கிறதுல எல்லாமே அடங்கிக்கிறோம். அடி உதவெட்டு குத்து நாடு கடத்தல்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே அடங்கிக்கிறோம். இதுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டார்கள். ஒ ஜுல்சிலு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஜல்சலன்னா பூகம்பம் ஏற்படும்ல, பூமி இதா ஜுல்சிலத்தில் ஜில்சாலான்னு வருதுல, பூமி கிடுகிடுத்தல்ங்கிறாங்கல்ல, அதுக்கு தான் ஜல்சலான்னு சொல்லுவாங்க. பூகம்பத்தையும் ஜல்சலான்னு சொல்லுவாங்க. ஒரு பூகம்பம் ஏற்படுதில்ல, நிலச்சரிவு, நில அதிர்வுகள், அதுக்கும் கூட என்ன செய்வாங்கன்னா ஜல்சலா ஏற்பட்டுருச்சின்னு சொல்லுவாங்க. அதே இப்போ ஜுல்சிலுன்னா அதில் உள்ள வார்த்தை. ஜுல்சிலு அவங்க ஆட்டு வைக்கப்பட்டார்கள், கிடுகிடுக்க வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா நடத்தும், அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வறுமை கஷ்டமெல்லாம் வந்துச்சு. ஜுல்சிலு அவர்கள் ஆட்டு வைக்கப்பட்டார்கள், எதிரிகளால் ஆட்டு வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யகூல ரசூலு அவங்களுடைய தூதர் சொல்லும் அளவுக்கு. அவங்களுக்கு ஒரு தூதரில் அனுப்பியிருப்பான்ல, ஒல்லதீன ஆமனும் ஆகு அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்காங்களே அவங்களும் சொல்லும் அளவுக்கு தூதரும் சொல்லுகிறாரு, மூமின்களும் சொல்கிறாங்க. எப்படி மத்தா நஸ்ருல்லா அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று சொல்லும் அளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு நம்ம எப்போ கேட்போம்? வராமல் இருந்தது கேட்போம். இன்றைக்கி அடிக்கிறேன் இன்றைக்கி வரமாட்டேங்குது, நாளைக்கு அடிக்கிறான் நாளைக்கு வரமாட்டேங்குது, ஒரு மாதமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் வரமாட்டேங்குது, ஒரு வருஷமாக போட்டு அடிக்கிறான் உதவி வரமாட்டேங்குது, 2 வருஷமாக போட்டு அடிக்கிறான் வரமாட்டேங்குது. அப்போது அளவுக்கு மீறி போகும்போது எப்படா அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு கேட்பாங்கள்ல, நம்பிக்கை இழப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டார்கள். கஷ்டம் வந்தவொன்னு இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு தீரலை. அவங்களுக்கு மாதம் கஷ்டம் அடுத்த மாதம் தான் தீர்ந்துடல. முதல் வருஷம் கஷ்டம் அடுத்த வருஷம் கஷ்டம் தீரலை. எந்த அளவுக்கு என்றால் இனிமேல் எங்கள் உதவி வரப்போகுது, எப்போ தான் இந்த உதவி சேரும் என்று அவங்க சொல்லும் அளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜுல்சிலு அவங்க ஆட்டு வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் சொல்லும் அளவுக்கு. ரசூல்னா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், யாராவது ரசூல் இருப்பாங்களே அவங்க. உள்ளதீன ஆமனும் ஆகும் அந்த ரசூலோடு நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்காங்களே அவங்களும் சொல்லும் அளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டார்கள். என்ன சொல்லும் அளவுக்கு? மத்தா நஸ்ருல்லா அல்லாவின் உதவி எப்போது வரும்? மத்தா யத்தி நஸ்ருல்லான்னு வச்சுக்கிறேன். மத்தா நஸ்ருல்லா அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று அவங்க கூறும் அளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டார்கள். அப்படின்னா ரொம்ப காலம் ஆட்டு வைக்கப்பட்டிருக்காங்க, உதவியே வரல. எல்லாட்டிருந்து கஷ்டத்துக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கே தவிர உதவி ஒன்று வரக்கானா. எப்போ தான் உதவி வரும் என்று ரசூலும் விரக்தி அடைஞ்சு போயிட்டார். அந்த மக்களும் ஆயிட்டாங்க, அந்தளவுக்கு ஆட்டு வைக்கப்பட்டார்கள். அது மாதிரி நீங்களும் ஆட்டு வைக்கப்படுவீர்கள். அலா எச்சரிக்கை, இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி கிட்டத்தில் இருக்குது. அப்போ அருகில் இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டணும். அது அருகில்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம அடித்தா நாளைக்கே அல்லாஹ் பதில் கொடுத்துருவான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. பல நாட்கள் எப்போ உதவின்னு கேட்குற அளவுக்கு லேட்டாக வர மாதிரி தெரியும். ஆனால் அவனோட அல்லாஹ்வுடைய கணக்கில் இதெல்லாம் ஒரு செகண்ட் கணக்கு தான். அது
20 வருஷம் கூட அல்லாஹ்வுக்கு ஒரு 20 செகண்டு கூட கணக்கு இல்லை. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் தண்டிப்பான். கிட்டத்தில் வந்துடும், கிட்ட தான் அது. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா தூரமாக தெரிகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்போது அல்லாஹ்வுடைய உதவின்னு அவங்க கேட்பாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் தான் உள்ளது. கரீப்னா கிட்டத்தில், அருகில் உள்ளது என்பது அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணுறான். ஏன்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மக்காவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, காபாவில் போய் தொழுவும்போது தலையில் கொண்டு போய் ஒட்டகத்துக்கு உடலை வைப்பாங்க. நகட்ட முடியாது, ஒட்டகத்தில் அந்த சாணத்தோடு இருக்கும், அது தூக்க முடியாது. ஃபாத்திமா நாயை கேள்விப்பட்டு வந்து அவங்களும் தாப்பாலும் சேர்ந்து அதை பிரட்டி எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் கை கொட்டி சிரிச்சிட்ருப்பானுவோம். இதை செஞ்சாயா குறைஷி தலைவர்கள்லாம் செஞ்சிகிட்ருப்பாங்க. இது வந்து மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் நடந்தது. அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம அலைக்க பி குறைஷ், யா அல்லாஹ் நீ குறைஷை நீ பார்த்துக்க, அலைக்க பி உத்துபா, அந்த உத்துபாவை நீ பார்த்துக்கன்னு சொல்லி அதில் யாரெல்லாம் நின்றாங்களோ அவங்க பேர்களெல்லாம் சொல்லி, இறைவா நீ பார்த்துக்க நீ பார்த்துக்க நீ பார்த்துக்கன்னு துவா செஞ்சாங்க. எப்போ துவா செய்கிறாங்க? நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் துவா செய்கிறாங்க. உடனே அழிஞ்சிட்டாங்களே அவங்க, மேலும் ஆட்டம் போட்டாங்க, மேலும் ஆட்டம் போட்டாங்க, மேலும் ஆட்டம் போட்டாங்க. கடைசியாக ரசூல்லா கொல்லுவதற்கு முயற்சி பண்ணி ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய துன்பம் வந்து எல்லை மீறியதாக இருந்தது. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து ஒரு பத்ரு போருங்கிற ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் தான் இவங்களை எல்லாம் தண்டிக்கிறான். அப்போ இப்னு மசூத் என்ன செய்கிறாருன்னா இதை சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அப்படி துவா செஞ்சாங்க காபாவில் இருந்து. அந்த பத்ரு போரில் யாரையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்களோ அத்தனை பேரும் வேறற்ற மரங்களைப் போல கீழே விழுவதை, வெட்டப்பட்டு வீழ்வதை நான் எங்கள் அண்ணால் பார்த்தேங்கிறார். அப்போ இந்த இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறான்னு பாருங்கள். சில நுபுவத்துடைய ஆரம்ப காலம்னா ஒரு 10 முதல் வருஷம்னு வைக்கலாம். முதல் வருஷத்தில் இவ்வளோ துன்பத்தை படுத்துகிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து 13 வருஷம் கழித்து அவங்களுக்கு தண்டிக்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு 13 வருஷம் பெரிய ஒரு லாங் டைமாக தெரியும். அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களுக்கு கம்மி, கிட்டத்தில் இதுதான் கிட்டங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து கணக்கு தீர்ப்பது வந்து என்ன செய்வான், அது கொஞ்சம் அதிக டயத்தை எடுத்துக்கிறவான் நம்ம பார்வையில். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அருகில்னு சொல்லி என்ன செய்கிறான், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுறான். இது எதுக்கு சொல்லப்பட்டுச்சு? எல்லாத்துக்குமே ஒரு சபப நுசூல்னு சொல்லி என்ன செய்வாங்க, போட்டு சம்பவங்களை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம சம்பவம்லாம் தேட வேணாம். இந்த வசனத்தின் கருத்திலே உங்களுக்கு விளங்குதா எதுக்கு இறங்கியிருக்க முடியும், எதுக்கு இறங்கியிருக்குது. அவங்களுக்கு வர்ற கஷ்டம் உங்களுக்கு வராமல் சொர்க்கம் போக நினைக்கிறீங்களான்னு என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு, அப்படி நினச்சி இருக்கிறாங்க, லேட்டாவது நினச்சாங்க, அல்லாஹ் உதவ மாட்டேங்கிறானேன்னு வெக்ஸாகி போய் இருந்தாங்க. நீங்கள் வெக்ஸாக தேவையில்லை, உதவி வரும், சீக்கிரத்தில் வந்துடும். உங்களுக்கு லேட்டாக தெரியலாம், என்னை பொறுத்தவரைக்கும் சீக்கிரத்தில் வந்துடும்னு சொல்கிறதுல இருந்த நம்ம என்னத்தை விளங்கிக்கிறோம், இது எந்த சுச்சுவேஷனில் எந்த விஷயத்தை சொல்வதற்காக இந்த வசனம் அருளப்பட்டது என்பதை எந்த ஒரு வரலாற்று ஆதாரம் இல்லாமல் நம்ம விளங்கிக்கலாம். தெரியுது, அந்தந்த வசனத்திலிருந்தே காரணத்தை நம்ம விளங்கிக்கிற முடியும். அடுத்தது என்னென்னு கேட்டால், அடுத்த வசனம் 215. இதுவும் சம்மந்தமில்லா வேறு விஷயமா இருக்கும். ஏன் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு சம்மந்தம்னா முந்தின வசனத்தோடு கம்பேர் பண்ணோம்னு சொன்னால், முந்தின வசனத்தில் என்ன சொல்லுது, நீங்கள் துன்பங்களுக்கு கலங்காதீங்க, கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லுதில்ல. அதுக்கடுத்து எதை செலவழிக்கணுங்கிற சட்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால், இது ஒரு கட்டத்தில் அருளப்பட்டுச்சு, இது மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. தனித்தனியாக அருளப்படும் போது முந்தைய வசனத்தோடு தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவான் அல்லாஹ். அதனால தான் இது அப்படி டிஃப்ரெண்ட்டாக வேறு விஷயம் சொல்லுது. 215 என்ன சொல்லுதுன்னா, யஸ்அலூனக, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். உம்மிடத்தில்னா ரசூலுல்லாஹ்விடத்தில், யஸ்அலூனக, உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிடுவது என்று கேட்கிறார்கள். மா யுன்ஃபிகூன் என்று சொன்னாலும் அந்த அர்த்தம்தான்.
ஒரு தாண்டு ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அது அந்த மௌசூல் தான் என்று காட்டுவதற்காக வேண்டிய மாதா யுன்ஃபிகூன் என்றால் எதை செலவழிப்பது என்று மட்டும் கேட்குறார்கள். சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் என்னத்தை எவ்வளோ செலவழிக்கிறது, ஜக்காத் இல்லை, ஜக்காத் தான் ஒரு கணக்கு இருக்குது. ஜக்காத்துனா அது 40ல் 1ன்ற ஒரு நிர்ணயம் இருக்குது. அது போக உபரியாக அவங்க செலவழிக்கிறாங்கல்ல, அதை பற்றி ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. நாங்கள் நல்ல பணிகளுக்குன்னு என்னத்தை செலவழிக்கிறது, சம்பாதிக்கிற அம்புட்டை செலவழிக்கிறதா, பாதியை செலவழிக்கிறதா, காவாசி செலவழிக்கிறதா, 5% செலவழிக்கிறதா, நாங்கள் என்னத்தை செலவழித்தல் என்று கேட்டால் நல்ல காரியங்களுக்கு கொடுத்தல்னு அர்த்தம். செலவழித்தல்னா அவங்கவுங்க தேவைக்கு திங்கிறது செலவழிக்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது. அப்போ அலூனக உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மாதா யுன்ஃபிகூன எதை செலவிடுவது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, எதை செலவிடுவார்கள்ன்றது தானே கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். யாருக்கு செலவழிக்கணுங்கிறது பதில் சொல்கிறான். கேட்டது வந்து என்ன செலவழிக்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன செலவழிக்கணும்னா என்ன பதில் சொல்லணும்? 10% பண்ணு, 20 பண்ணு, 30 பண்ணு, 2.5% பண்ணு, 5% பண்ணு, அப்படி இருக்கிறல பாதியை கூட மொத்தத்தையுமே கூடுன்னு இப்படி நிறையா சொல்லணும். அப்போ எதை செலவு செய்தல் என்பது அவங்களுடைய கேள்வி. அல்லாஹ் பதில் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், நீங்கள் ஹைருனா செல்வத்துக்கு அல்லாஹ் ஹைருங்கிற வார்த்தையை போடுறான். இந்த காசு பணத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹைருங்கிற வார்த்தையை குர்ஆனில் பல இடங்களில் போடுறான். அதில் ஒரு இடம் இது. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், செல்வத்திலிருந்து எதை நீங்கள் செலவிட்டாலும் ஃபலில் வாலிதைனே, அது பெற்றோருக்காக இருக்கட்டும். அப்போ எவ்வளோ செலவு செய்கிறங்கிற டாபிக் இல்லை, யாருக்கு செலவு செய்கிறது தான் டாபிக். எவ்வளவுங்கிறத நீனா தீர்மானிச்சிக்க, அதுக்கு லிமிட் பண்ணலாம் சொல்ல இயலாது. உபரின்னு ஆக்கியாச்சு. கட்டாய கடமை தான் 2.5%. பாக்கி உள்ள செலவு செய்கிறதா இருந்தால் எவ்வளவு பண்ணுறதுங்கிறது வந்து பேச்சு இல்லை, யாருக்கு பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செஞ்சு கொடுங்குறான்லாம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஃபலில் வாலிதைனே, அது தாய் தந்தையருக்கு உரியது. தாய் தந்தைக்கு செலவு செய்யுங்க. இது ஏற்கனவே விளக்கிட்டோம். தாய் தந்தைக்கு என்ன செய்வாங்க, வாலிதைனிம்பாங்க. வாலிதுன்னா தகப்பன்ற அர்த்தம். வாலிதுக்கு இருமை, வாலிதானி, வாலிதைனி, 2 தகப்பன்ற அர்த்தம். 2 தகப்பன் யாருக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த 2 தகப்பன்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தாய் தந்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபலில் வாலிதைனின்னு அங்கே இருக்கும். நம்ம நேரடி அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. 2 தகப்பனுக்கு செலவழிப்பார்கள் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது அகராதியில். அது எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அகராதியில் அந்த அர்த்தமாக இருந்தாலும் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. ஃபலில் வாலிதைனி, அது வந்து தாய் தந்தையருக்கு உரியது. நீங்கள் என்னத்தை செலவழிங்க அது பிரச்சனை இல்லை. அது எவ்வளவு செலவழிங்கிறத கேள்வி, முக்கியமான கேள்வி கிடையாது. யாருக்கெல்லாம் செலவு செய்வது, என்னென்ன பணிகளில் எல்லாம் செலவு செய்வது என்பது தான் தேவையானது, அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு நல்லா பதில் சொல்கிறான். மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஃபலில் வாலிதைனி, அது தாய் தந்தையருக்கு உரியது. அப்புறம் உள்ள அக்ரபீன, நெருங்கிய உறவினர். அக்ரப்புனா ரொம்ப நெருக்கமானவன். குருபுங்கிறோம்ல, கரீபுன்னு நெருக்கமானவன். அதுக்கு இஸ்மு தஃப்லீல் வந்து அக்ரப்னா ரொம்ப நெருக்கமானவன். ரொம்ப நெருக்கமானவன் சொந்தக்காரன் அர்த்தம். அக்ரபானி அக்ரபூன, நசபுடைய நேரத்தில் ஜருடைய நேரத்தில் அக்ரபீன. லீ வந்திருக்குல்ல, லில் வாலிதைனி லில் அக்ரபீன, அங்கேயும் இல்லாமல் வந்துடும். ஒலில் வாலிதைனி தாய் தந்தையருக்கும், ஒல் அக்ரபீன மிக நெருங்கியவர்களுக்கு, உறவினர்கள்ன்ற அர்த்தம், உறவினர்களுக்கும், ஒல் யதாமா அனாதைகளுக்கும், ஒல் மசாக்கீனி ஏழைகளுக்கும், ஒபனி சபீலி திக்கற்றவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும். அப்போ செலவழித்தல் என்பது எவ்வளவுங்கிறது இல்லைப்பா, என்னென்ன பணிக்குன்னு பார்த்துக்க, அந்த பணிக்கு என்ன தேவைன்னு கணக்கு பண்ணி செலவழிச்சிக்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தொகையை சொல்லாமல் என்னென்ன காரியத்துக்கு செலவு செய்யணும்னு நல்லா என்ன செய்கிறான் பதில் சொல்கிறான். திருப்பி ஒருக்கா பாருங்கள். அலூனக உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மாதா யுன்ஃபிகூன எதை செலவிடுவார்கள் என்பதை பற்றி கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், நல்லதிலிருந்து எதை நீங்கள் செலவிட்டாலும் ஃபலில் வாலிதைனி, அது பெற்றோருக்கு உரியது, ஒல் அக்ரபீன உறவினர்களுக்கு உரியது,
ஒல் யதாமா யத்தீம்களுக்கு உரியது, ஒல் மசாக்கீன் ஏழைகளுக்கு உரியது, ஒபுனு சபீல் திக்கற்றவர்கள் என்று சொன்னால் வழிப்போக்கராக வருவாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க, காசு பணம் கையில் இருக்காது, ஊருக்கு போகிறது கூட பஸ் டிக்கெட் கூட இல்லைம்மா, அந்த மாதிரி திக்கற்ற நிலையில் இருப்பாங்கள்ல, கையர் நிலையில், அவங்களுக்கு பேர் இப்னு சபீல் திக்கற்றவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அப்போ எவ்வளவு செலவு செய்யணும்னு கேட்டால் அல்ல அதை சொல்லாமல் என்ன செய்கிறான், இன்னென்ன பணிக்கு செலவு செய்ய, எவ்வளோ செய்யணும் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை செய்யன்னு அர்த்தம். அடுத்து ஒமா தஃபாலு மின் ஹைரின், நீங்கள் நல்லதில் எதை செஞ்சாலும் சரி, ஃபைனல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் அதை அறிஞ்சவனாக இருக்கிறான். அதனால் எவ்வளோ பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. எதை செலவு பண்ணாலும் சரி, 10 காசு தர்மம் செஞ்சாலும் சரி, அது எனக்கு தெரியும். அல்லாஹ் அறிகிறான்ட்டு என்ன அர்த்தம்னா, அறிந்து கூலியை தருவான்னு அர்த்தம். சும்மா அறிஞ்சு வச்சுக்கிறதுக்கு அறிகிறான். அறிவான் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அறிந்து உங்களுக்கு தர வேண்டிய பரிசை தருவான் என்பதை சொல்வதற்கு இப்படி ஒரு சிலேடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா தஃபோலு மின் ஹைரின், நல்லதில் நீங்கள் எதை செய்தாலும் ஃபைனல்லாஹ பிஹி அலீம், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் எதை வேணாலும் செய்யுங்க, நல்ல காரியத்தை செய்யுங்க. நல்ல காரியத்துக்கு நீங்கள் செலவு செஞ்சீங்க என்று சொன்னால், நல்ல காரியம்னா பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், திக்கற்றவர்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் அதுக்கு அல்லாட்ட கூலி இருக்குது அப்படின்ட்டு செலவு செய்கிறத பற்றி அல்லாஹ் கேட்டானா, அது ஒரு 215 முடிஞ்சிருச்சு. 216 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக வேறு விஷயத்தை பேசுது. 215 ஒரு விஷயம் பேசுதா, திரும்பி சண்டைக்கு போகிற பற்றி பேசுது. முன்னு செலவழிக்கிற பற்றி பேசுது, அடுத்த வருஷம் சண்டைக்கு போகிறத பற்றி பேசுது. சண்டைக்கு போகிறது செலவழிக்கிறது ஒன்றா, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா ரெண்டுக்கு மத்தியில்? இருக்காது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால், இது இந்த வசனம் இறங்கி எவ்வளோ காலம் சும்மா இருந்துட்டு போர் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது இந்த வசனத்தை எல்லாம் இறக்குவான். அப்போ இந்த 2 வசனத்துக்கு மத்தியில் பல மாதங்கள் இடைவெளி இருக்கலாம், வழங்குதா, பல நாட்கள் இடைவெளி இருக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை தான் எல்லாம் இறக்கி வைப்பான்ங்கிற வகையில் வந்ததுனால தான் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். சம்பந்தம் இருக்குன்னு அவசியமும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசுகிறத இப்படி எடுத்துக்கிறங்களேன். இப்போ நீங்கள் காலையிலேருந்து இருந்துச்சு நைட்டு வரைக்கும் எத்தனை விஷயங்களை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள், சம்மந்தம் இருக்காது. காலையில் எந்திரிச்சு படுத்து தூங்குற வரைக்கும் என்னென்ன பேசுனீங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்குமா, முதல் சொன்னது அடுத்தது சம்மந்தம் இருக்குமா? இருக்காது. தேவைக்கு தகுந்த மாதிரி பேசிவிட்டே ஆடாம்பிங்க, சாப்பிட்டேடான்னு கேட்பீங்க திடீர்னு, இந்த அவனை கூப்பிடுவீங்க திடீர்னு, பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் வரும். அப்போ அதெல்லாம் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மை விளங்காது. எழுதி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்னாடி உள்ள வாக்கியத்துக்கும் பின்னாடி உள்ள வாக்கியத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் ஒரு இதுவுமே இருக்காது, பிணைப்பும் இருக்காது. அந்த மாதிரி தான் குர்ஆன் என்பது என்ன செய்கிறது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அருளப்பட்ட காரணத்தினால ஒவ்வொன்றும் தனித்தனி சூறாண்டு வைங்களேன். அப்படி வைங்களேன், ஒரு சூறா மாதிரி தான். சூறாண்டு அப்படி ஆக்கப்படாட்டான ஒவ்வொரு வசனமும் தனித்தனி டாபிக் சப்ஜெக்ட். இந்த வசனத்தில் இந்த சப்ஜெக்ட் அவ்வளோ நான் முடிஞ்சு வச்சுக்கதை, அதுக்கு என்ன, அதுக்கு ஒன்றும் கிடையாது, அது தனி இது தனி அப்படின்னு விளங்கிக்கிறணும். சரி, இப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா அடுத்த விஷயத்துக்கு போகிறான். குத்திப அலைக்கும், கத்தப்பண்ணா எழுதினான். கத்தப்பண்ணா என்னது, எழுதுறது. இந்த எழுதுறதுக்கு பின்னாடி அலாண்டு வந்துருச்சுன்னு வைங்க, கடமையாக்குதுன்னு அர்த்தமாயிரும். என்ன, கத்தப அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். குத்திப அலைக்கும் அஸ்ஸியாமு, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கத்தப குத்திப இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அதுக்கு பின்னாடி அலா என்று உங்கள் மீது எழுதப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், கடமைன்னு அர்த்தம். அப்போ அந்த கத்தப குத்திபங்கிற இந்த சொல்லுக்கு பின்னாடி அலா என்பது போட்ட மட்டும் சொன்னால் என்னவாயிரும், கடமைங்கிற அர்த்தம் உங்களுக்கு வந்துடும். குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல் கிதாலு, போர் செய்வது கடமை. அப்போ சஹாபாக்கள் போருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பத்ரோ, உஹதோ, ஹந்தக்கோ, தபூக்கோ, ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் போருக்கு போகிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போருக்கு போகிறதுனா முதல்ல உருவா செலவிட்டுலாம் போகணும், ஆயுதங்களை தூக்கிட்டு போகணும், அவன் நம்மளை வெட்டுவான், நம்ம அவனை வெட்டுவோம், நிம்மதியே இருக்காது, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போருக்கு போகணும். கஷ்டம்தான், கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கடமை ஆக்கிட்டேங்கிறான்ல. அப்போ இதை திடீர்னு எதுக்கு சொல்கிறான், திடீர்னுலாம் சொல்லலை, அந்த சூழ்நிலை வரும்போது இதை சொல்கிறான்ல. இது ஒரு தனி சூறான்னு வச்சுக்கிறோங்களேன்.
அந்த அந்த சூழ்நிலை வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தை அருளுகிறான். குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது, அல் கித்தாலு, யுத்தம் செய்வது. கித்தாலு என்றால் கத்தலனா கொன்றான்னு அர்த்தம். அதை காத்தலன்னு வந்து எடுத்து அதில் மஸ்தர் ஆக்கிட்டீங்கன்னா யுத்தம் செய்யணுன்னு அர்த்தம் ஆயிடும். சண்டை, 2 பேரும் அடிச்சுக்கிறது. கத்தலைன்னா ஒன் சைடு, ஒருத்தனை கொல்றான்னா கொலை செஞ்சான்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் தான் கொண்டிருப்பான், இன்னொருத்தன் கொண்டிருக்க மாட்டான். கித்தால்ண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், இவன் அவனை கொல்ல பார்க்குறது, அவன் வந்து இவனை கொல்ல பார்க்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொள்வது. அந்த வார்த்தையை போடுவாங்க கித்தால் என்பதற்கு. அப்போ கித்தால் அதான் போருங்கிறது சரியான வார்த்தை. தமிழில் சொன்னால் என்னது, போர்ண்டா 2 சைடு நடிச்சிக்கிறது தானே. அப்போ குத்திபாலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அல் கித்தாலு, யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமை. ஒஹுவ, அந்த யுத்தம், குருகுன்லக்கும், உங்களுக்கு வந்து குருகு என்பதுக்கு வந்து வெறுக்கத்தக்கது. குருகு பிடிக்காது தானே. ஒருத்தன் சாவுறதுக்காக பிடிக்குமா? வீட்டில் பொண்டாட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குமா? அல்லது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பாலைவனத்தில் எங்கேயும் போய்கிட்டு தண்ணிக்கு உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பிடிக்குமா? அது பிடிக்காது. போர்னா தானே. அடி உதையெல்லாம் பிடிக்க அவசியம் நமக்கு பிடிக்காது. அப்போ ஒவ்வொரு குருகுன்லக்கும், அது உங்களுக்கு வந்து வெறுக்கத்தக்கதாக இருக்கும் நிலையில் போர் செய்வது உங்களுக்கு கடமை. அது வெறுக்கத்தக்கது தான், உங்களுக்கு பிடிக்காது தான், பிடிக்காட்டாலும் கடமை. ஏன்னா போர் செஞ்சால் தான் உங்களை காப்பாற்றிக்கிற முடியும். இல்லைன்னா அவன் உங்களை அழிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு பிறகு நம்ம கண்ணன் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவன் கபலீகரம் பண்ணிடுவான் அவங்களுடைய நாட்டை. அப்படி பண்ணக்கூடாது என்றால் என்ன செய்யணும்னு கேட்டால், அது வந்து வெறுப்பாக இருந்தாலும் நம்ம போர் செய்யத்தான் வேணும். குத்திபாலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கித்தாலு, போர் செய்வது, ஒவ்வொரு குருகுன்லக்கும், அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. கட்டாய கடமை தான் போர் செய்வதுன்னு சொல்லிட்டு அந்த போர் செய்கிறது சம்பந்தமான இன்னும் சில அறிவுரைகளை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.